மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலரை கல்லால் தாக்கி கொலை செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளப்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் பணி முடிந்து மது அருந்துவதற்காக முத்தையன்பட்டியில் உள்ள மதுக்கடைக்கு சென்றிருந்தார். அப்போது கஞ்சா வழக்கில் சிறை சென்ற பொன்வண்டு என்பவருக்கு முத்துக்குமார் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பொன்வண்டு தரப்பினருக்கும் முத்துக்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் முத்துக்குமாரை பொன்வண்டுவின் நண்பர்கள் கல்லால் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து பொன்வண்டு மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். குற்றங்களை தடுக்க முடியாமல் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டதால் இன்று அவர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உசிலம்பட்டி அருகே முதல் நிலை காவலர் முத்துக்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். அதில் மது மற்றும் போதைப் பொருட்களால் குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்து விட்டதாகவும், ஆனால் முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றங்களை தடுக்க முடியாமல் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டது இன்று அவர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழலில் நிறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சருக்கு அக்கறை இருந்திருந்தால் மது விற்பனையை முறைப்படுத்தியிருக்க வேண்டும் என கூறியுள்ள அண்ணாமலை, தனது கட்சியினரின் வருமானம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் விளைவால் குற்றங்கள் பெருகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இனியாவது தனது கட்சியினரின் நலனை விட்டுவிட்டு வாக்களித்த மக்களின் நலன் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சிந்திப்பாரா எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.